குருப்பெயர்ச்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு சிம்மராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், ஜென்ம ராசியில் கேதுவும் அஷ்டம ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில் இந்த குருப்பெயர்ச்சி அமையப்பெறுது. எங்கே போயிற்று கைப்பணமெல்லாம் என்று நீங்களே வியக்கும் வண்ணம் கைப்பணம் கரைந்தோடும். எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க முடியாது. இருப்பினும் ஓரளவு திட்டமிட்டு செலவு செய்தால் புதிய கடன்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். சில குடும்பங்களில் ஓர் உறவினர் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு போக நேரிடும். அஷ்டமஸ்தானமாகிய மீனராசியில் சனி பகவானும் மேஷத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான உடல் கோளாறுகள் வருத்தக்கூடும். சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியதிருக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கருவுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் கிட்டும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது உத்தியோகம். ஜீவனக்காரனான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகஸ்தர்கள் அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் நல்லது. பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் வேலையிலும் நிறுவனத்திலும் மனநிறைவு இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம். நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும். அதனால் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படக்கூடும். வெளி மாநில பயணங்களில் எதிர்பார்க்கும் அளவுக்கு லாபம் கிடைக்கிறது கஷ்டம்தான். சக கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நிதி நிறுவனங்களில் கண்டிப்பு கவலையை அளிக்கும். கூடிய வரையில் புதிய முதலீடுகளை குறைத்து கொள்வது எதிர்காலத்துக்கு நல்லது. அடுத்தது கலைத்துறையினர். எதிர்பார்க்கும் அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம்தான் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. வாய்ப்புகளும் வருமானமும் குறையும். கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேணும். ஒரு சிலர் சிறு வாகன விபத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும். கொஞ்சம் கவனமாக போங்க. கூடிய வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நடிகர்கள் மற்றும் நடிகைகள், துணை நடிகர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் இந்த காலகட்டம் முழுவதும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. மக்களிடையே செல்வாக்கு குறையும். வருமானமும் பாதிக்கப்படக்கூடும். கையில் இருப்பதை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம்தான் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கட்சியிலும் செல்வாக்கு குறையக்கூடும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பாங்க. அதனால் மனம் வேதனை அடையும். பிற அரசியல் கட்சிகளிடமிருந்து அழைப்புகள் வந்து கொண்டு இருக்கும். சென்று விட்டால்தான் என்ன என்று மனசில் குழப்பம் ஏற்படும். எந்த முடிவானாலும் ஆழ்ந்து சிந்தித்து அதன் பிறகே முடிவெடுக்கிறது உங்கள் எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு நன்மையை செய்யும். மாணவ மாணவியர். கல்வி கிரகமான புதன் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளார். பாடங்களில் மனம் முழுமையாக ஈடுபடும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று திகழ்வீங்க. உயர்கல்விக்கு உங்கள் விருப்பப்படி பிரசித்தி பெற்ற கல்லூரியில் இடம் கிடைக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாடு போயிட்டு விசேஷ உயர்கல்வி பெறத்துக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. சிலருக்கு ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல சர்வ கலாசாலையில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்கும். உயர்கல்விக்கு உதவி செய்கிறதுல புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இணையான கிரகங்கள் வேறு இல்லை. விவசாயத்துறையினர். விவசாயத்துறை செவ்வாய் மற்றும் சூரியனின் ஆதிக்கத்தில் தான் உள்ளது. வீரியம் நிறைந்த இவ்விரு கிரகங்களும் பலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் லாபமும் கிடைக்கும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள், நாற்றுகள் ஆகியவற்றிற்கு குறைவு இருக்காது. பண வசதியும் தேவையான அளவுக்கு இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து சற்று திட்டமிட்டு செலவு செய்தால்
பழைய கடன்களை அடைத்து புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குது. அடுத்தது பெண்மணிகள், சென்ற சுமார் 3 மாதங்களாக பல விதங்களில் வேதனைப்பட்ட உங்களுக்கு இப்போது நல்ல காலம் பிறந்துள்ளதை கிரகங்கள் சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உடலை வருத்தி வந்த பிரச்சனைகள் நல்லபடியே தீரும். வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதியை பாதித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாறுதலை இப்போது காணலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து அதாவது வனிதையருக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண கஷ்டம் இனி இருக்காது. விவாக வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும். உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அறிவுரை: கூடிய வரையில் உடல் உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் விட்டுவிடுங்க. உங்கள் மனமே உங்களுக்கு எதிராகிவிடக்கூடாது அல்லவா? அடுத்தது பரிகாரம்: விநாயகருக்கு தினமும் காலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. கஷ்டங்கள் நீங்க